Hello viewers, welcome back to our channel by the mom. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி capsicum chutney. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே மாதிரி ரொம்ப யூனிக் ஸ்டைல் சட்னியும் கூட. இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டைம் கன்சூமிங் கிடையாது. இதுக்காக நம்ம இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வெளியே போய் ரொம்ப ஃபேன்சியாக வாங்கணும்னு தேவையில்லை, வீட்டில் இருக்க இன்கிரிடியன்ஸ் வச்சு செஞ்சிடறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகணும். ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 வெங்காயம் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸ், ஒரு 4 to 5 க்ரீன் சில்லிஸ். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சில்லிஸை. அப்புறமா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறோம். புளி வந்து அப்படியே ஆட் பண்ணுறத ஊற வச்சுலாம் ஆட் பண்ண தேவையில்லை. அப்புறமா தேங்காய், துருவின தேங்காய், அது வந்து ஒரு கைப்பிடி அளவு, இல்லைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்திங்க, ரொம்ப நல்லது. வீட்டில் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கணும். இது வந்து நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு எல்லாமே சாப்பிடலாம். ஈவன் வந்து நார்மல் நம்ம ரைஸ், ஒயிட் ரைஸ் செஞ்சால் கூட அது சூடாக இருக்கிற ரைஸில் இந்த சட்னி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கேப்சிகம் பார்த்திங்கன்னா 3 யூஸ் பண்ணுறோம். இதில் நாங்கள் எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெறும் பிளெயின் க்ரீன் கூட யூஸ் பண்ணலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வெளியே வரும்போதும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த கேப்சிகமையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கேப்சிகம் கூட ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரஃபாக சாப் பண்ணி போட்ட போது நம்ம எப்படியோ பிளெண்ட் பண்ண போகிறோம். அப்புறமா நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறோம். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பயங்கரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் வதங்கணும், வதங்கிட்டு தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். அந்த ஒரு ரா ஸ்மெல் இருக்கும், அது போகிற வரைக்கும் தான் வதங்கணும். இப்போ நம்ம ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து தெரியும், ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம், ரொம்ப கொயசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பார்த்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் இட்லி, தோசை, ஊத்தப்பம், அதுக்கப்புறம் ரைஸ், நல்லா ஹாட் ஸ்டீம் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் மட்டும் இல்லாமல் தேங்காயோடைய சத்து இருக்குது, ப்ளஸ் கொத்தமல்லி, எல்லாத்தோடைய சத்துமே இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லையும் இருக்கோம், எங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.